100 வருஷத்துக்கு முன்னாடி யாராலும் திறக்க முடியாத அளவுக்கு ஒரு லாக்கரை ரெடி பண்ணியிருக்குவாரு. இந்த ஆள் அவரையே உள்ள வச்சு அதை லாக் பண்ணிடுவாரு. அப்படியே தண்ணியில விழுற மாதிரி அந்த லாக்கரை செட் பண்ணியிருக்குவாரு. இதெல்லாம் ஏன் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு அப்புறம் இவர் எப்படி இருக்குவாருன்னு நினைச்சு பார்க்க தான் இந்த மாதிரி பண்ணியிருக்குவாரு. 100 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் பிறந்திருக்கும். இந்த பையனை பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய லாக்கரா இருந்தாலும் ஈஸியா ஓபன் பண்ணிடுவான். அப்படிதான் ஒரு பேங்கோட லாக்கர் ஓபன் பண்ண சொல்லியிருக்குவாங்க. இவன் வெறும் 3 நிமிஷத்துலேயே அந்த லாக்கரை ஈஸியா ஓபன் பண்ணியிருக்கும். இதை பத்தி இவன் சோஷியல் மீடியால ஏகப்பட்ட வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கும். ஆனா யாருமே இந்த வீடியோலாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு நாள் இவன் இமெயிலுக்கு ஒரு மெசேஜ் வந்துருக்கும். அந்த மெசேஜ்ல பார்த்தீங்கன்னா லாக்கர் ஓபன் பண்ற காம்படிஷன்ல கலந்துக்க கூட்டு இருக்குவாங்க. இவனும் அந்த இடத்துக்கு போயிருக்குவான். ஆனா அவ்வளோக்கா இவனுக்கு அந்த இடத்துல மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் அந்த காம்படிஷன்ல அவன் கலந்துக்குவான். அந்த இடத்துல போட்டி ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வேகமா திறக்க ஆரம்பிக்குவாங்க. இந்த பையனை பார்த்தீங்கன்னா ஒரே செகண்ட்ல திறந்து முடிச்சிருவான். இதை பார்த்த உடனே எல்லாருமே ஆச்சரியமாயிடுவாங்க. அடுத்து இவங்க 3 பேத்துக்கு ஒரு போட்டி வச்சிருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா இவனால அந்த லாக்கரை ஓபன் பண்ண முடியாது. ஏன்னா உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மெலடி சாங் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால இவனால அப்சர்வ் பண்ணவே முடியாது. அதனால திறந்துருக்கவே மாட்டான். அடுத்து ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா அதை ஓபன் பண்ணிடுவாரு. அந்த ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே மிகப்பெரிய லாக்கர் ஓபன் பண்ற ஆளா இருக்குவாரு. அதை பார்த்த உடனே இவனும் ரொம்பவே ஷாக் ஆயிடுவான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேத்துக்கு ஒரு போட்டி வைக்குவாங்க. இவங்க 2 பேத்துக்கும் 2 லாக்கரை ரெடி பண்ணிட்டு டைமிங் செட் பண்ணிடுவாங்க. ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த பையன் அதுல கை வச்சு பார்க்கும். உள்ள பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கும். இந்த ஃபேமஸ் ஆனால பார்த்தீங்கன்னா அதை ஓபன் பண்ண பார்க்குவோம். இவனாலையும் முடியாது. அதுக்கப்புறம் ஒரு ஹெட்செட்டை மாட்டி என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை பார்த்த உடனே மக்கள் எல்லாரும் இவன் மேல ஒரு நம்பிக்கை வரும். ஆனா அந்த பையன் எதுவுமே பண்ணாம அந்த லாக்கர் மேலேயே கை வச்சுக்கிட்டு இருக்கும். அந்த லாக்கருக்குள்ள இருக்க வைப்ரேஷனை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கும். கடைசி 1 நிமிஷம் மட்டும் தான் இருக்கும். இந்த ஃபேமஸ் ஆனால பார்த்தீங்கன்னா வேகமா ஓபன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த பையன் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணாம ஜாலியா இருக்கும். கடைசியா அந்த லாக்கரையும் ஓபன் பண்ணிடுவான். அங்க இருக்க எல்லா மக்களும் இந்த பையனை ரொம்பவே பாராட்டிக்கிட்டே இருக்குவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு லாக்கர் ஓபன் பண்ண இவனை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்குவாங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு இடத்துல தங்க சொல்லியிருக்கோம். அடுத்த நாள் ஒரு லேடி பார்த்தீங்கன்னா இவனை கூட்டிட்டு வர வந்திருக்குவாங்க.